ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னா, அங்கே பாருங்கள் தோட்டத்தில் வேலையாயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து எங்கள் மிளகா செடியும் வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு 3-4 கரை நட்டு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்கள், முன்னாடியே சேனை பறிச்சிட்டாங்க. சேனை பறிச்சிட்டு இப்போ மிளகாவை முதல்ல நட்டுடலாம், அதுக்கப்புறமே வெங்காயம் நடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கற்று இது மாதிரி நேற்று சந்தையில் போய்ட்டு இது மாதிரி மிளகா செடி ஒரு கட்டை வாங்கிட்டு வந்தாலும் வீட்டு செலவுக்கு மட்டும்தாங்க நாங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். விற்கிறதுக்கு எதுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் ரொம்ப கம்மியான அளவு போடுறோம் நிலம் இருந்தோம். மற்ற இடத்துலலாம் நாங்கள் இது மாதிரி வெஜிடபிள்ஸ், அவரைக்காய் எல்லாம் போடலான்ட்டு ஒரு 4 நாள் பத்தியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லா செடியும் வைக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோங்க. இங்கே பாருங்களேன், இப்போ தான் முதல்ல மிளகா செடியை ஃபுல்லாக நட்டுட்டு வராங்க. மிளகா இந்த லெவலில் எங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு கட்டு வாங்கினது. இது வந்து வெங்காயத்தில் ஊடு பயிராக நட்டால் கொஞ்சம் நல்லா வரும், இடம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு மிளகாயை நட்டுட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நட்டுட்டாங்கன்னு. ஒரு 4 கரை தாங்க பிடிச்சோம். 4 கரைக்கு ஆனியன் வச்சாலே போதும் நமக்கு. இப்படி தாங்க நாங்கள் போன டைம் வச்சுருந்தோம். அதுவே ஒரு 6 மாதத்துக்கு வெங்காயமே வந்துருச்சு. இப்போ அடுத்து வெங்காயத்தை நட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நடுறாங்கன்ட்டு. இது வந்து முதல்ல காலையில் சேனை ஃபஸ்ட்டு சாயந்தரம் பண்ணிவிட்டு காலையில் இப்படி தாங்க வெங்காயம் நடுவாங்களாம். இது ஏன் இப்படி தண்ணி விட்டோன்னே நடுறாங்களா, எங்கள் அம்மாவுக்கு சாயந்தரம்லாம் இனிமேல் என்னால் வர முடியாதுன்ட்டுருச்சுங்க. வரமாட்டேன், வந்தால் ஒரே வேலையை பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. போன டைம் ஆனால் அப்படி தான் நட்டோம். வெங்காயம் நல்லா தான் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த டைமும் நட்டலாம் அப்படின்ட்டு நட்டுட்டாங்கங்க. பாருங்களேன் சூப்பராக நடுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால் இந்த வெயிலில் நின்று வீடியோவே என்னால் எடுக்க முடியலைங்க. எங்கேருந்து போய் நான் வெங்காயம் நடுவேன்னு எனக்கே தெரில. ஆனால் ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆசையாக இருந்துச்சு, ஆனால் ஃபோட்டோ எடுக்கவே என்னால் முடியலைங்க அந்த வெயிலில். அவ்வளோ வெயிலுங்க, அப்பான்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. எப்படா இது முடியும்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இங்கே பாருங்களேன், கொஞ்ச நேரம் தான் இது மாதிரி நட்டுட்டு இருந்தாங்க. என்னால் முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க சூப்பராக நடுறாங்கன்ட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறமே நான் திருப்பி போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஃபுல்லாக எப்படி நட்டுருக்காங்க என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இப்போ அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு ஒரு பாத்திலாம் போட்டிருக்கோம். அதில் அவரைக்காய், கொத்தவரங்காய், கீரை இது எல்லாமே நான் உங்களுக்கு போட போகிறோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது முளைச்சதுக்கப்புறமே, செடியானதுக்கப்புறமே உங்கள் வீடியோ கண்டினியூவாக இனிமேல் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் காமிக்கும். நீங்களும் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபைனல் வியூ பாருங்கள். கொஞ்சம் இது பண்ணிட்டோம், கொஞ்சம் நட்டுட்டோம். இனிமேல் இன்னும் நிறையா மரம், ட்ரீஸு, இன்னும் நிறையா பிளான்ட்ஸும் நட போகிறோம். அதில் வீடியோ அடுத்தடுத்து போடுறேங்க.